எலெக்ஷன் வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்த் சார்கிட்ட வடிவேல் அவர்கள் கேட்பாங்க, பேய் இருக்கா இல்லையா, பேய் வர்றத ஏதாவது ஒரு அறிகுறி வரி தெரிந்து கொள்ளலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அதே மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சா இல்லையா, அதற்கு திமுகலாம் தயாராகி வருகிறார்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நான் சொல்றேன், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி 2021 தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லவில்லை, 2022 தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லவில்லை, 2023 சொல்லவில்லை, 2024 சொல்லவில்லை, 2025 திடீர் இந்து மத பாசம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். உண்மையிலேயே அவர் என்ன சொன்னார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபருக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே நம்பிக்கை போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாருக்கும் இருந்துட்டு தானே இருந்துச்சு. அந்த நேரம் உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்ல வாயே வரலையே. கேட்டால் தீபாவளி எல்லாம் ஒரு விழாவா, அதில் ஏகப்பட்ட மூட நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் உருட்டிட்டு இருந்தாங்க அவங்களுடைய கட்சி சார்ந்தவங்க. இவங்க எல்லாருமே அதை தான் சொன்னாங்க. பட் இப்போது தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். மிகப்பெரிய அளவில் அடி வாங்கினவனுக்கு 3 பிரிவு, அடி கொடுத்தவனுக்கு 2 பிரிவில் வழக்கு பதிவு செய்கிறத எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுவும் குறிப்பாக சமகாலத்தில் பார்த்துருக்கீங்க, வேறு எதுவுமே கிடையாது. திருமாவளவன் அவர்களுடைய வாகனமும் அந்த பக்கமாக ஒரு வழக்கறிஞர் அவருடைய 2 வீலரில் இந்த வாகனம் இடித்து அது ஒரு பெரிய வாய் தகராறாக மாறி முறைச்சி பார்த்தாங்க, லைட்டாக தட்டணும், சரியாலாம் அடிக்கலை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லி அவர் நெஞ்சு வலியில் போய் படுத்து ஏகப்பட்ட மிரட்டல் கால்கள் வந்து இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பாதிப்படைந்தது யார்? அந்த நபருடைய 2 வீலர் திருமாவளவன் அவர்களுடைய காரில் மோதுற மாதிரி இருக்குது. அந்த நபர் திரும்பி பார்க்கிறார். உடனடியாக திருமாவளவன் அவர்கள் கூட இருந்தவங்க அந்த நபரை போட்டு அடிக்கிறாங்க. இதில் அடி வாங்கினதும் அவர் தான். அவருடைய வாகனத்தை தான் தூக்கி தூர தள்ளி போட்டாங்க. அந்த வாகனத்துக்கும் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ஒட்டுமொத்தமாக பெரிய அடி, பெரிய இழப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டால் அடி வாங்கினவருக்கு தான். ஆனால் இங்கே வழக்கு எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அடி வாங்கினவங்க மேலே 3 வழக்குகள், 3 பிரிவுகளில் வழக்குகள். அடி கொடுத்தார்கள் அல்லவா, அவங்க மேலே 2 பிரிவு வழக்குகள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது சரி கிடையாது, இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நீதிபதிகள், அதுவும் உயர் நீதிமன்றத்திலிருந்து ஒரு நீதிபதி இப்படி சொல்வது அப்படிங்கிறத திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் பெரிய அளவில் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இது உச்ச நீதிமன்றமாக இருந்தது என்றால் அது உச்ச நீதிமன்றம் கிடையாது, உச்சி குடிமை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உயர் நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த தகவலை நான் வாசிக்கிறேன். எப்படி இங்கே எந்த மாதிரியான அரசியல் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனையை தூண்டும் வகையில் திருமா செயல்படுவதாக தெரிகிறது. இது பாலிமர் செய்தியில் வந்த செய்தி. ஓகேயா? 2 தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்தது எப்படி அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. ஒருத்தன் அடி வாங்கியிருக்கான், ஒருத்தன் அடிச்சிருக்காங்க, ஆனால் 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்களே, அப்போ அடி வாங்கினவன் மேலேயும் நீங்கள் வழக்கு ஏன் பதிவு பண்ணினீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்முடைய நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. உயர் நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட முழு சம்பவமும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. உயர் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 2 தரப்பினர் மீதும் ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். உயர் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜஸ்ட் ஒரு எஃப்ஐஆர் மட்டும்தான் போட்டிருக்கீங்க, அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, யாரையுமே அரெஸ்ட் பண்ணலை. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க காவல்துறை அதிகாரிகள்? இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்து அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இந்த நீதிமன்றத்துக்கு முன்பாக ஆஜர்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு செமையான ப்ரெஷரை காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கிறது நீதிமன்றம். தாக்குதல் நடைபெற்ற இடத்தை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறை உடனடியாக கைப்பற்ற வேண்டும். தாக்குதல் சம்பவத்தை தடுக்காமல் திருமா பிரச்சனையை தூண்டும் வகையில் செயல்படுவது போல் தெரிகிறது. அந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையை இல்லாமல் செஞ்சிருக்கலாம், தாக்குதல் நடத்தப்படாமல் இருந்திருக்கலாம், அவங்களுடைய தொண்டர்களை, அவங்களுடைய நலம் விரும்பிகளை அவர் கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் வேணும்னே இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காகத்தான் இதை செய்தாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருவதாக சொல்லப்படுது. வழக்கறிஞர் தாக்கப்பட்டது தொடர்பாக பார் கவுன்சில் நடவடிக்கை கோரி வழக்கறிஞர் பாலு தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்த போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தனர் எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி.
கரெக்டு தானே? அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. விசிகாவினர் இல்லாட்டி திருமாவளவன் அவர்களுடைய தொண்டர்கள் அந்த வழக்கறிஞரை போட்டு அடிக்கும்போது அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் மட்டும் கிடையாதுங்க, இப்படி கைகள் கட்டப்பட்டு வாய்கள் பூட்டப்பட்ட ஏகப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களால அவங்களுடைய கடமையும் சரியாக செய்ய முடியலை. ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து அவங்களால எந்த ரியாக்டும் பண்ண முடியலை. இல்லை மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கும் அரசியல்வாதிகளும் அரசியல் வியாதிகளும் அவங்களால சரியாக வேலை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு கேள்வி வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய உண்மையை மறைப்பதற்கு 1008 புனைவுகள், ஒரு பெரிய பெரிய பொய்கள் அப்படிங்கிறது கட்ட அழுத்த விடப்படுகின்றன. வண்டி தட்டவே இல்லை, 4 தட்டு தட்டுனா தட்டணும், சும்மா 4 தட்டு தான் தட்டணும், ரொம்பலாம் அடிக்கலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் திருமாவளவன் அவர்களிடம் கேட்கிறார்கள், என்னங்க ரொம்ப அடிக்கலலாம் சொல்கிறீங்க, அப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறார் திருமாவளவன் அவர்கள். ஆனால் அவரே பேசியிருக்கார், எங்க 4 தட்டு தான் தட்டினாங்க, அவ்வளோலாம் அடிக்கலை அப்படிங்கிறார். இந்த அவ்வளோலாம் அடிக்கலை அப்படிங்கிறதுக்கும் ரொம்பவே அடிக்கலை அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதா எனக்கெல்லாம் தெரியலப்பா. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நான் முதலே சொல்லிட்டேன், பாலிமர் செய்தியை பொறுத்த வரைக்கும் விசிகா அவங்க செய்யக்கூடிய தவறுகளை மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அவங்கக்கிட்ட விசிகாவினர் ஏகப்பட்ட உரண்டை எழுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள், அவங்களுடைய செய்தி ஊடகத்தை சார்ந்தவங்க, இவங்க எல்லாத்தையுமே மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. பாலிமர் செய்தியில் மட்டும் இந்த செய்தி வெளியாகவில்லை, முக்கியமான பல ஊடகங்களிலும் குறிப்பாக ஏகப்பட்ட சோஷியல் மீடியாக்களிலும் இந்த உண்மை இப்போது வெட்ட வெளிச்சமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ திருமாவளவன் அவர்கள் செய்திருப்பது மிகப்பெரிய அளவில் அங்கே பிரச்சனை வருவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்தேகத்தை மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்ததா வேறொரு நண்பர் சூப்பரான ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஆவண எரிப்பு என்று சொல்லாதீர்கள், பேப்பரில் தீபாராதனை என்று சொல்லுங்கள். இப்படிக்கு மாசு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மாசு பேர், மாசு அப்படிங்கிற யாருன்னு தெரியலை. அப்போ SIT அலுவலகம் அருகே எரிந்து கிடந்த காகிதங்கள். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்குல்ல, கரூர் சம்பவத்தை விசாரிக்க வந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அந்த அலுவலகம் இன்றுடன் கடைசி, அவ்வளோதான், இதுக்கு மேலே SIT அங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் SITயில் கலைக்கப்பட்டு விட்டது. பக்கத்தில் என்னன்னு பார்த்தா ஒரு 32 GB பென்ட்ரைவ் ஒன்று எரிந்த நிலையிலும், பேப்பர்ஸ் அது எல்லாமே எரிந்த நிலையிலும் கண்டெடுக்கப்பட்டது. அப்போது SIT என்ன செஞ்சுருக்காங்க, தேவையில்லாத பேப்பர்லாம் போட்டு கொளுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர், இல்லை எல்லா எவிடன்ஸையும் போட்டு கொளுத்திருக்காங்க, உண்மை CBI பக்கம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி கொளுத்திருக்காங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர். இதனுடைய உண்மைத்தன்மையும் தயவு செஞ்சு CBI தான் நமக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஒரு கோரிக்கை. ஏன்னா எதுக்காக அவங்க வெளியில் போட்டு இதை எரிக்கணும், எரிச்சது இவங்க கண்ணில் ஏன் சிக்கணும்? அதுவும் குறிப்பாக இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய கண்களில் ஈஸியாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிக்கிடுது. வேறு ஒன்றுமே இல்லை, நேற்று இந்த உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாங்க. அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்கள் கேள்வி மேலே கேள்வி போட்டு வச்சு பிரித்து மேஞ்சிட்டாரு. ஆம்புலன்ஸ் வந்தது, இடையூறு வேண்டுமென்றே ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது செய்கிறது, அதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா? ஆம்புலன்ஸ் எதுவும் வேணும்னு வரப்பட்டதா நாங்கள் கருதல. நீங்க கருதல, உங்க கருத்து தேவை. இது ஃபேக்ட் பண்ணி இன்னைக்கு அவருடைய ரெட்பிக்ஸ் ஊடகத்திலையும் அதில் எப்படி விஜய் அவர்களுக்கு எதிராக பரப்புரை செய்யப்பட்டிருக்கிறது. 41 குடும்பங்களும் ஒரு நபர் கூட விஜய் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லவில்லை. அப்போ அதில் என்ன நடந்துச்சு, உண்மையிலே 7 மணி நேரம் தாமதம் இருந்துச்சா, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வர்றதுக்கு விஜய் அவர்கள் அப்படி 12 மணிக்கே வந்துடுவாங்கன்னு சொன்னாங்கங்கிற கம்ப்ளீட் எவிடன்ஸை போட்டு உடைச்சிட்டார். இந்த மனுஷன் இப்படி போட்டு உடைச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் யார் இவங்க, புதுசாக இருக்கே, கள்ளக்குறிச்சியில் உண்மையை கண்டறியும் குழுவில் இப்படி ஒருத்தவங்க வரவே இல்லை, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் உண்மையை கண்டறியும் குழுவில் இப்படி ஒன்று வரவே இல்லை, அடுத்ததாக நடந்த அந்த அஜித்குமார் அவர்களுடைய வழக்குலையும் உண்மை கண்டறியும் குழு இப்படி வரவே இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, ஆனால் உண்மை கண்டறியும் குழு வரவே இல்லையே, இந்த முகத்தெல்லாம் பார்த்தா சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அந்த முகங்களை எடுத்து ரிவர்ஸ் சர்ச் அப்படிங்கிறத செஞ்சு பார்க்குறாங்க. அப்படி செஞ்சு பார்க்கும்போது ஒரு நபர் டார்ச் லைட் அடித்தவங்க, இன்னொரு நபர் திமுக கூட இருந்தவங்க, இன்னொரு நபர் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஜாதகத்தையும் தூக்கிட்டாங்கயா. என்னையா இது, இப்படி இருக்கீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ், இப்படிலாம் நீங்கள் டக்குன்னு எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்களால எப்படி அரசியல் பண்ண முடியும்? என்னப்பா உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லும்போது அவங்க உண்மையை தான் பேசினாங்களான்னு கேட்டால் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்துச்சு. ஃபெலிக்ஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கும் அவங்க சொன்ன பதிலுக்கும் நிறையவே முரண்பாடுகள் இருந்துச்சு.
எது எப்படி இருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் யார் சப்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத விர்ச்சுவல் வாரியர்ஸ் பொளந்து தள்ளிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப், அவ்வளோதான். இதெல்லாம் விட இருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த உருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு சம்பவம் அப்படிங்கிறத செஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திமுகவின் உருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிற ஒரு பாக்கெட், அதுக்குள்ள 500க்கும் அதிகமான வாக்குறுதிகள் கொடுத்து எப்படிலாம் உருட்டிருக்கீங்க திமுக அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா உள்ளக்க போட்டு ரெடி பண்ணி இந்த திமுகவினுடைய உருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிறது பெரிய அளவில் இப்போ வைரலாக மாறி இருக்கு. என்னையா இது, ஒரு வெள்ளை பேப்பரை காணிச்சிட்டாருன்னு சொல்லி உருட்டுக்கடை அல்வா லெவலுக்கு போயிட்டீங்களே, ஒரு செங்கலை காண்பிச்சிட்டாருன்னு சொல்லி உருட்டுக்கடை அல்வா பல நபர்களுக்கும் இப்போது பரிச்சயம் பண்ணிட்டீங்களே, வேற ஒன்றுமே இல்லை, ஒரு முட்டையை காண்பித்தார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லி திமுகவை டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டீங்களே எடப்பாடியாரே அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் அவர்கள் அதை ஸ்கோர் பண்ணிட்டாருங்கிற மாதிரியான தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை விட அடுத்ததாக என்ன நடக்க போகுது, ஏன்னா கிட்னி ஜாக்கிரதை அப்படிங்கிற பேட்ச் போட்டாங்க, கருப்பு பட்டை போட்ட ஆடை அணிந்துட்டு போனாங்க. அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது 3 4 பெண்கள் மின்னல் தாக்கி உயிரிழக்கிறார்கள். சீமானவர்கள் சொல்கிறாங்க, என்னடா இது, விஷச்சாராயம் பிடிச்சி செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. ஒரு கூட்டம் ஒரு நடிகரை பார்க்க போய் அதில் அந்த கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, மின்னல் தாக்கி உயிரிழந்த விவசாயிகளுக்கு 50 லட்ச ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கம் இப்போது அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இழப்பீடு என்னன்னா, உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். ஸோ கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களை விட மின்னல் தாக்கி உயிரிழந்தவர்களுடைய அந்த மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, 5 லட்சம் ரூபாய் கம்மியாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இதுதான் அரசியல். இந்த அரசியலில் கள்ளச்சாராயம் விஷயம் பெருசாச்சுன்னா, எப்படி கலாச்சாரம் வந்துச்சு, ஏன் வந்துச்சு, உங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் நடக்கணுமா, நடந்துருச்சு, ஆட்சிக்கு ஒரு பெரிய அவப்பெயர் வரும். இது யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். இதை சொன்னதே இந்த உண்மையை கண்டறியும் குழு தான். நல்லா அந்த ப்ரெஸ் மீட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன் 41 நபர்களும் விஜய் அவர்களுக்கு எதிராக எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அந்த உண்மையை கண்டறியும் குழுவை சார்ந்தவங்க சொல்கிறாங்க, ஒருத்தவங்க 10 லட்சம், ஒருத்தவங்க 20 லட்சம், ஒருத்தவங்க 30 லட்சம், 5 லட்சம்னு சொல்லும்போது அவங்க எப்படி கேட்பாங்க? அப்போ இந்த லட்சங்கள் கொடுப்பதே மக்கள் அதிகமாக அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான், யார் பக்கமும் அவங்க திரும்பி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் லட்சங்கள் இழப்பீடு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னதே உண்மையை கண்டறியும் குழு தான். அப்படின்னா நீங்கள் கள்ளச்சாராயத்தின் போது 10 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தது இந்த உண்மையை கண்டறியும் குழு சொன்னதற்கான அந்த ரீசனுக்காகத்தானா? ஆப்வியஸ்லி வரக்கூடிய கேள்வி தானப்பா. வாய் விட்டு மாட்டிக்கிடாதீங்கப்பா. எல்லாரும் கொலைக்காண்டில் இருக்காங்க. சொல்லப்போனால் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இன்னும் என் தலைவனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெரிய அளவில் சனிக்கிழமை காத்திருந்து இருக்காங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி சொல்லவே வேண்டாம். அவங்களுடைய பார்ட்டியை விட அவங்களுடைய ஐடிவிங் ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராங். எந்த பார்ட்டியினுடைய ஐடிவிங்காக இருந்தாலும் சரி, அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடிவிங் அப்படிங்கிறது இருக்குது. அவங்ககிட்டையும் சிக்கி நீங்கள் சின்ன பின்னமாக ஆகிட்டு இருக்கீங்க. அந்த பக்கமாக ஏடிஎம்கே இப்போ உருட்டுக்கடை அல்வா, கிட்னி ஜாக்கிரதைகள் அப்படின்னு சொல்லி வேற கிரியேட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு நடுவில் திமுக என்ன செய்ய போகிறது அப்படின்னு கேட்டால், தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, இனிமேல் வெடி வெடிப்பாங்க. அடுத்ததாக ஹிந்துக்களுடைய ஏதாவது ஒரு முக்கியமான பண்டிகை வருகிறது என்றால் அதற்கு ஆதரவை தெரிவிப்பார்கள், அவங்க கூட உட்காந்து கொண்டாடுவாங்க. இல்லை பல அமைச்சர்களை விட்டு கொண்டாடுங்கப்பான்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் நடக்கத்தான் போகுது. ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, டைவெர்ட் பண்ணணும்னா உடனே திருமாவளவன் அவர்கள் அதை டைவெர்ட் பண்ணிடுறாரு. அந்த வேலையை ரொம்ப கனகச்சிதமாக செய்கிறாரு. இல்லை மொழி பிரச்சனை ஏதாவது எடுத்துட்டாங்களும் ஓகே தான். இங்கே எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னும் அரசியல் சதுரங்கத்தில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியலை. நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.